201 ரன் அடிச்சது பெரிய விஷயம் இல்ல. அந்த ரன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணதான் காலியோட மாஸ். எல்பிஎல் மேட்ச் நம்பர் 19 கொழும்புக்கும் காலிக்கும் நடந்தது. டாஸ் வின் பண்ண கொழும்பும் முதலாவது வந்து போலிங் எடுத்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கின காலியோ முதல்ல இருந்தே அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. 20 ஓவர் முடிவில் காலி 201 ரன் எடுத்திருந்தாங்க 6 விக்கெட்ஸுக்கு. கேப்டன் அசலங்க 37 பால்ல 58 ரன் அடிக்க, சஹானும் நல்லா விளையாடி 43 ரன் வந்து எடுத்திருந்தார். கடைசியில தசுன் ஜானக 8 பால்ல 21 ரன் அடிக்க, காலி மொத்தமா 200 ரன்னை தாண்டி 201 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. இப்ப கொழும்புக்கு 202 சேஸ் பண்ணின கொழும்புக்கு சடீர 19 பால்ல 37 ரன் அடிக்க, அங்கால பக்கம் பென் இந்த சேசிங்குக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி 38 ரன் வந்து அடிச்சு கொடுத்திருந்தார். இப்படி இந்த பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண ஆரம்பிச்ச கொழும்பு தொடக்கத்துல நல்லா தான் விளையாடி கொண்டிருந்தாங்க. ஆனா முகமது நவாஸ் எப்போ போலிங் வந்தாரோ அப்பயே கொழும்புட இந்த சேசிங்கை வந்து அப்படியே கட்டி போட்டார். சடீர கமிண்டு அசன் பண்ணாரு. இந்த முக்கியமான 3 கொழும்பு விக்கெட்ஸையும் ஏதோ அட்டெண்டன்ஸ் போட்டு போற மாதிரி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பெவிலியன் போயிட்டாங்க. கடைசியில கொழும்புக்காக தருபதி 15 பால்ல 36 ரன் அடிச்சு என்னதான் ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாலும் கொழும்பு 188 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மட்ச்ல காலி 13 ரன் வித்தியாசத்தை வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நேற்று நடந்த இந்த மட்ச்ல முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அசலங்கண்ட பேட்டிங்கா இல்லாட்டி முகமது நவாஸ் போலிங்கா? உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி கிரிக்கெட் அப்டேட்டுக்கு கிரிக்கெட் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.